வணக்கம். சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம இந்த அலசல்ல பார்க்க போற விஷயம், உலகமே ரொம்ப ஆவலா தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு தீர்வு. அதுதான் நிலையான ஆற்றல் சேமிப்பு, அதாவது சஸ்டைனபிள் எனர்ஜி ஸ்டோரேஜ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கையில இருக்கிற செல்போன்ல ஆரம்பிச்சு எதிர்காலத்துல ஓடப்போற எலக்ட்ரிக் கார்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் தேவையான அந்த சக்தியை நம்ம எங்கிருந்து கொண்டு வர போறோம்? இப்போதைக்கு நாம யூஸ் பண்ற பேட்டரிகள் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அது மட்டும் இல்லாம பெட்ரோல், டீசல் மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது இல்லையா? இந்த நிலைமையை மாத்துறதுக்காக உலகத்துல ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட துருவங்கள்ல நடக்கிற சுவாரஸ்யமான முயற்சிகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீப்பா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அலசல் இப்படிதான் இருக்க போகுது. 1. சிறந்த ஆற்றலுக்கான தேடல். 2. ஒரு கல்வித்துறையின் முன்னோடி. 3. அறிவியலின் அளவுகோல்கள். 4. ஒரு சாமானியரின் அடிமட்ட கோட்பாடு. 5. ஐசோடோபிக் ரெசனன்ஸ். அப்புறம் கடைசியா, இரு வழிகள் ஆனா ஒரே இலக்கு. பகுதி 1. கல்வித்துறை முன்னோடி பேராசிரியர் ஆறுமுகம் மந்திரம். பேட்டரி ஆராய்ச்சின்னு சொன்னாலே உலக அளவுல உச்சத்துல இருக்கிற ஒருத்தர் நம்ம பேராசிரியர் ஆறுமுகம் மந்திரம். இவரோட பின்னணி ரொம்ப ஆச்சரியமானதுங்க. வெறும் 50 வீடுகள் மட்டுமே இருந்த, முறையான ரோட்டு வசதி கூட இல்லாத அமராபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் இவரோட பயணம் ஆரம்பிச்சது. பிறந்து 50 நாள்லயே அப்பா இழந்துட்டாரு. ஆனா படிப்பு மேல அவர் வச்சிருந்த அந்த தீராத காதல் இருக்கே, அது அவர் ஐஐடி மெட்ராஸ்ல PhD முடிக்க வச்சு அமெரிக்காவோட டெக்சாஸ் பல்கலைக்கழகம் வரைக்கும் கொண்டு போயிருச்சு. இதோட உச்சக்கட்டமா 2019ல நோபல் பரிசு வாங்கிய பேராசிரியர் ஜான் குட்னஃப்காக ஸ்டாக்ஹோமில் நடந்த அந்த புகழ்பெற்ற நோபல் பரிசு உரையே இவரை நிகழ்த்தினார்னா பாத்துக்கோங்களேன். அவர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. உண்மையான வெற்றி என்றால் நாம உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அதில் நிச்சயமாக தோல்வியும் அடங்கியிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இது எவ்வளோ பெரிய உண்மை! ஆரம்ப காலத்துல LIC, பாபா அணு ஆராய்ச்சி மையம் மாதிரி இடங்கள்ல அவருக்கு வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி $70,000 சம்பளத்தில் கூப்பிட்டாங்க. ஆனா அதையும் வேணான்னு சொல்லிட்டு, சொல்லிக் கொடுக்கறது மேல இருந்த காதலால வெறும் $45,000 சம்பளத்துல யூனிவர்சிட்டி வேலையை தேர்ந்தெடுத்தாரு. அந்த தோல்விகளும் தாங்க இவரோட உண்மையான தேடலுக்கு ஒரு பெரிய தீப்பொறியா அமைஞ்சது. பகுதி 2. அறிவியலின் அளவுகோல்கள், எதிர்கால கட்டமைப்பு. இப்போ பேராசிரியர் மந்திரம் தன்னோட பேட்டரி ஆராய்ச்சிகள்ல எவ்வளோ கடுமையான அளவுகோல்களை பயன்படுத்துறாருன்னு பார்க்கலாம். ஒரு பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் அளவிட அவர் 6 முக்கியமான விஷயங்களை முன்வைக்கிறாரு. அது என்னன்னா, செலவு, பாதுகாப்பு, ஆற்றல் அடர்த்தி, பவர் டென்சிட்டி, பேட்டரியோட லைஃப் டைம், அப்புறம் சுற்றுச்சூழல்ல அது ஏற்படுத்துற தாக்கம். நம்ம செல்போன் மாதிரி சின்ன கேட்ஜெட்களுக்கு ஆற்றல் அடர்த்தி, அதாவது எனர்ஜி டென்சிட்டி மட்டும் இருந்தா போதும். ஆனா பெரிய எலக்ட்ரிக் கார்கள்னு வரும்போது பேட்டரி தயாரிக்காகிற செலவும் அது சுற்றுச்சூழலுக்கு எவ்வளோ பாதுகாப்பானது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். கரெக்டா? இப்போ நாம யூஸ் பண்ற லித்தியம் அயன் பேட்டரிகளையும் புதுசா உருவாகிட்டு வர்ற சோடியம் சல்ஃபர் பேட்டரிகளையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். லித்தியம் பேட்டரியில அதிக எனர்ஜி இருக்குன்னா, ஆனா லித்தியம் ஒரு விலைமதிப்பற்ற உலோகம். அத பூமியிலிருந்து வெட்டி எடுக்கிறதுல ஏகப்பட்ட அரசியல் ரீதியான சிக்கல்கள் இருக்கு. ஆனா பேராசிரியர் மந்திரம் குழு உருவாக்குற இந்த சோடியம் சல்ஃபர் பேட்டரிகள் மைன் மெட்டல் ஃப்ரீ, அதாவது பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுற உலோகங்களே இல்லாத ஒரு பெரிய கனவை நனவாக்குது. கடல் தண்ணியிலிருந்து சோடியமும் பெட்ரோகெமிக்கல் கழிவுகள்ல இருந்து சல்ஃபரும் ஈஸியா கிடைக்கிறதுனால இது ரொம்ப மலிவானதும் கூட. எதிர்காலத்துல பெரிய அளவிலான ஆற்றல் சேமிப்புக்கு இதுதான் ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போகுது. பகுதி 3. அடிமட்டக் கோட்பாடு, சுயமாக உருவாக்கப்பட்ட சோதனை. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு பக்கம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவுல அதிநவீன லேபுகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் யூடியூப்ல ஒரு சாமானியர் இனியன் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பாளர் செஞ்ச முற்றிலும் மரபு சாராத ஒரு முயற்சியை தான் நம்ம பார்க்க போறோம். இது அவர் கையாலேயே வரைஞ்ச ஒரு ஸ்கெட்ச். பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட் அப்படின்னு பேரிடப்பட்டிருக்க இந்த அமைப்புல ஜெல் டெக்னாலஜி, வீணான AA பேட்டரிகள், அப்புறம் கிராஃபைட் தண்டுகளை பயன்படுத்தியிருக்கிறதா அவரே சொல்லியிருக்காரு. இதை உருவாக்குறதுக்கு அவருக்கான செலவு எவ்வளவு தெரியுமா? வெறும் $50. ஆமாங்க, நிஜமாதான் சொல்றேன். இந்த சின்ன மைக்ரோ ரியாக்டரை உருவாக்க வெறும் $50 தான் ஆச்சுன்னு அந்த கண்டுபிடிப்பாளர் சொல்றாரு. பெரிய யூனிவர்சிட்டிகள்ல நடக்கிற ரிசர்ச்க்கு பல பில்லியன் டாலர்கள் செலவாகிற இந்த காலத்துல இவ்வளவு கம்மியான செலவுல இப்படி ஒரு விஷயமா அப்படிங்கிறது நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அவர் இந்த பரிசோதனைக்கு வைக்கிற ஒரு தத்துவத்தோட பேர் தான் கண்ணம்மா மைட்னர் விளைவு. இது என்ன சொல்லுதுன்னா, கிராஃபைட்ல இருக்கிற கார்பன் ஐசோடோப்புகளோட இயற்கையான பீட்டா சிதைவை, அதாவது பீட்டா டிகேவை பயன்படுத்தி தன்னைத்தானே சார்ஜ் செஞ்சுக்கிற மாதிரி ஒரு மின்சாரத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கறதான் இவரோட கருதுகோள். பகுதி 4. ஐசோடோபிக் ரெசனன்ஸ், ஒரு நான் லீனியர் சோதனை. இந்த கருதுகோளை அடிப்படையா வச்சு நடந்த ஒரு சுவாரஸ்யமான 42 நாள் பரிசோதனை அவர் எப்படி செஞ்சிருக்காருன்னு பார்ப்போம். முதல் ஸ்டெப், 42 நாட்கள் தொடர்ச்சியா ஒரு LED விளக்கை எரிய வச்சிருக்காரு. இரண்டாவது ஸ்டெப்,
அதுக்கப்புறம் ஒரு 36 மணி நேரம் அதை அப்படியே ரெஸ்ட்ல விட்டுட்டாரு. 3வது ஸ்டெப், 1 மணி நேரம் சூரிய ஒளியில அதை வச்சிருக்காரு. 4வது ஸ்டெப் என்ன தெரியுமா? பேட்டரியோட வோல்டேஜ் 2.0ல இருந்து 2.4 வோல்ட்டா தானாவே உயர்ந்திருக்கு. சூரிய ஒளியில இருக்கிற ஃபோட்டான்கள் இந்த ஓய்வு நிலைக்கு அப்புறமா ஒரு பீட்டா சிதைவு சுழற்சியை ட்ரிகர் பண்ணி விடுது அப்படின்னு அவர் சொல்றாரு. சாதாரண பேட்டரிகளுக்கும் இவர் சொல்ற இந்த புதிய அமைப்புக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை இது ரொம்ப அழகா விளக்குது. சாதாரண லீனியர் பேட்டரிகளை யூஸ் பண்ண அதோட வோல்டேஜ் தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டே போகும். அதுல கெமிக்கல்ஸ் மூலமா தான் எனர்ஜி கிடைக்குது. ஆனா இந்த கோட்பாட்டின்படி பார்த்தா சூரிய ஒளி மற்றும் ஐசோடோபிக் ரெசனன்ஸ் காரணமா வோல்டேஜ் மீண்டும் அதிகரிக்குது. அதாவது சாதாரணமா கணிக்கக்கூடிய ஒரு பேட்டரி மாதிரி இல்லாம இது ஒரு ஆசிலேட்டரி நான் லீனியர் சுழற்சியா செயல்படுது அப்படின்னு சொல்லப்படுது. பகுதி 5 இரு வழிகள் ஒரு இலக்கு முடிவற்ற ஆற்றலை நோக்கிய தேடல். இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணத்துல பல மில்லியன் டாலர்கள் செலவுல இயங்குற அதிநவீன ரிசர்ச் லேபா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஊர்ல வெறும் 50 ரூபாயில நடக்கிற ஒரு சின்ன சோதனையா இருந்தாலும் சரி, நிலையான மலிவான ஆற்றலை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த தேடல் இருக்கு பாருங்க, அது உலகத்துல எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். அந்த மனிதனின் தாகம் எங்கும் நிறைந்திருக்கு. முறையான அறிவியல் ஆராய்ச்சியா இருந்தாலும் சரி, இல்ல இது போல முற்றிலும் மரபு சாராத சோதனைகளா இருந்தாலும் சரி, இதோட அடிப்படை இலக்கு ஒண்ணுதான். அது என்னன்னா, பசுமையான ஆற்றலை நோக்கிய நம்மளோட ஒட்டுமொத்த தேடல். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஆற்றல் சேமிப்பு துறையில அடுத்து வரப்போற அந்த மிகப்பெரிய புரட்சி நிஜமாவே எங்கிருந்து வரப்போகுது? பல பில்லியன் டாலர்கள் செலவுல இயங்குற நோபல் பரிசு பெற்றவர்களோட பிரம்மாண்டமான ஆய்வகங்கள் இருந்தா, இல்ல நாம சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சாமானியரோட சின்ன கேராஜ்ல இருந்தா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஆலோசனை நாம சீக்கிரமே சந்திப்போம்.